ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெற்றி ஃபார்ம்ஸ். நான் தான் உங்கள் வெற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை யாருக்காச்சும் அனுப்பிச்சி விட்ருங்கயா. ஐயோ எல்லாருக்கிட்டையும் இதே தான் சாமி சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேடில், ஸ்மால் கண்ணூரில் ப்ளூ ஷேடில், ப்ளூ க்ரீன் சொல்லுவாங்க, ப்ளூ எல்லோ ஷேடு சொல்லுவாங்க, ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ சின்ன மேன். இது தான் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறது ரொம்ப கம்மி. ப்ளூ ஷேட்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பீஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஹேண்ட் ஃபீடிங்கில் இருக்காங்க, சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்காங்க, டேம்பிளில் இருக்காங்க. டார்க் ப்ளூன்னு சொல்கிற டர்காய்ஸ் ப்ளூவும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. யாருக்காச்சும் வேணால் கால் பண்ணுங்கள். நார்மல் ப்ளூவும் இருக்குது, டர்காய்ஸ் ப்ளூவும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஜி நான் வந்து பேர்டு வாங்க போகிறேன். சரிங்க வாங்க, சொல்லுங்கள் சார், என்ன சார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் 1 இயர் கழித்து பேர்டு வாங்க போகிறேன், 6 மாதம் கழித்து பேர்டு வாங்க போகிறேன், நான் இப்போயே வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைக்கட்டுமா, இல்லை மாதம் கட்டட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரிலாம் நம்ம யார்கிட்டையும் காசு வாங்கி நம்ம போட்டுக்கிறது கிடையாது அக்கௌண்ட்டில். பேர்டு வேணும்னா எடுத்துடணும், அவ்வளோதான். சரி, அப்போ எப்படி சார் நாங்கள் எப்படி கொஞ்சம் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது? சின்ன சின்ன பசங்க கால் பண்ணுறாங்க, ஆனால் நாங்கள் வந்து மாதம் 100 ரூபா கட்டுமா? நான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து பேர்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் ஒரு 500 இல்லை 1000 எதாவது அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா, நான் பேர்டை பார்சல் போட்டு வெளியூராக இருந்தால் பார்சல் போட்டு நான் சொல்லும் போது நீங்கள் மிச்ச பேலன்ஸ் கொடுத்தா போதும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பேர்டு வந்து நீங்கள் அமுச்சு விட்ருங்க, நாங்கள் பேர்டை பார்த்துட்டு வந்து நாங்கள் காசு கொடுக்குறோம் அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் யாருன்னு நீங்கள் இங்கே 4 பேர்கிட்ட விசாரிச்சிங்கன்னா என் வீட்டை எடுத்துன்னு காட்டிடுவாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நான் எங்கே வந்து உங்களை தேடுறது? நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நான் பார்த்தா லாஸ்ட்டாக என்னையே ஏமாற்ற பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வெளியில். ஓகே கைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு அடுத்த மாதம் தான் பேர்டு வேணும், அடுத்த மாதம் இதே மாதிரி கொடுங்க பெரிய பேர்டு. அது நம்ம ரொம்ப இதுவாக சொன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் சிரிப்பு வந்துடும் எல்லாேருக்கும். அடுத்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் வந்து நான் பேர்டு வாங்கிக்கிறேன், நான் இப்போயே ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 10,000 கொடுக்குறேன், கீப் இட் நீங்கள் வச்சிங்க அப்படின்றாங்க. யார் காசு நம்மளுக்கு தேவையில்லைங்க. நீங்கள் பேர்டு எடுக்கும் போதே நீங்கள் காசு கொடுத்தா போதும். நீங்கள் எதனா டவுட்டு கேட்குறதா இருந்தால் நேரடியாகவே சரி கேட்டுருங்க. சார் என் பேர்டு இந்த மாதிரி இருக்குது, இப்படி சாப்பிட்றதில்ல, என்னோடய ஃபெதர் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எது சொன்னாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட போகிறோம். நீங்கள் வந்து என்கிட்ட பேர்டு வாங்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை சார். நான் லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. பாருங்கள், நம்மகிட்ட எல்லாமே நிறைய டேம்டு இருக்குது. டேம்டுக்கு பொறுத்தவரையும் பைனாப்பிள்லேயும் சரி ஒரு 20-30 பீஸ் இருக்குது. ப்ளூ சீரியஸில் இருக்குது, கிரிம்சனில் இருக்குது, ஸ்மால் கனூரில் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியும் நம்ம வச்சுருப்போம் சார். காக்டெயில் நிறைய பேர் கேட்குறாங்க. காக்டெயில் வந்து நான் ப்ரீடிங் போடலை, உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நம்ம தம்பிங்கிட்டேருந்து எடுத்து தரலாம். அதுவும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே A90 நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்சல் போட்டுட்ருக்கோம். யாருன்னா வேணால் கால் பண்ணுங்கள்.